குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹார்மோனிக் மீனுக்கான ஃபார்முலாவும் ஒரு இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கான ஒரு ப்ராப்ளமும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹார்மோனிக் மீனுக்கான டிஸ்கிரீட் சீரீஸ்க்கான ஒரு ப்ராப்ளம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஸ்கிரீட் சீரீஸ்க்கான ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு. ஸோ கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஃபைண்ட் தி ஹார்மோனிக் மீன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ கொடுத்துருக்கிறது வேல்யூ ஃப்ரீக்வன்சி வேல்யூ 35 40 45 50 55 60. frequency என்ன கொடுத்துருக்காங்க 12 18 24 16 6 4. ஸோ வேல்யூ இஸ் இண்டிவிஜுவல் வேல்யூ டிபெண்டிங் ஆன் ஃப்ரீக்வன்சி. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஷின் ஃபார்மட் என்ன, டிஸ்கிரீட் சீரீஸ்க்கான ஒரு ஃபார்மட். டிஸ்கிரீட் சீரீஸில் நமக்கு கேட்கக்கூடியது ஹார்மோனிக் மீன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் 3 ஸ்டெப்ஸ். சொல்யூஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்காங்க, ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீன்கான டிஸ்கிரீட் சீரீஸ்க்கான ஃபார்முலா n டிவைடட் பை சமேஷன் f டிவைடட் பை எக்ஸ்னு சொல்லலாம். n டிவைடட் பை சமேஷன் f இன்ட்டு 1/xனு உங்களுடைய ஃபார்முலாவை நீங்கள் இதில் எய்தரார் ரெண்டுத்தில் எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று கொடுத்துட்டாலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது என்னுடைய வேல்யூஸ் டோட்டல் ஃப்ரீக்வன்சி மறக்கக்கூடாது. ஸோ ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல் இங்கே என்னுடைய வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப்க்கான கேல்குலேஷனுக்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஸ்டெப்க்கான calculation. So calculation la first table format x, second table format x table format x, second table format f, third format நமக்கு கேட்டிருக்கக்கூடிய summation values. அந்த summation values தான் நம்மளுடைய total value. ஸோ இங்கே எதனுடைய டோட்டல் வேணுமோ அதனுடைய மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். எக்ஸோட டோட்டல் தேவையில்லை, அதனால் டோட்டல் நான் இந்த ஃபார்மெட் எடுத்துக்கிட்டேன். எஃப்னுடைய டோட்டல் என்னுக்கு தேவை, எஃப் பை எக்ஸ்னுடைய டோட்டல் நம்முடைய ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்காக தேவைப்படுது. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் 35 40 45 50 55 60. எஃபோட வேல்யூஸ் 12 18 24 16 6 4. ஸோ இப்போ எஃபோட டோட்டலையும் எஃப் பை எக்ஸ் நீங்கள் டேரெக்டாக போடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் 1/x கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எஃபோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் சொல்லலாம். ஸோ ரெண்டு வேல்யூஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எஃப் இருக்குது, இங்கே நீங்கள் 1/x கண்டுபிடிச்சிக்கலாம். 1/x கண்டுபிடிச்சிட்டு எஃப் இன்ட்டு 1/xனுடைய இன்னொரு ஃபார்மெட் நீங்கள் எடுக்கலாம். இதில் 4 ஃபார்மெட் வந்தாலும் வரலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடையது இங்கே என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக சமேஷன் எஃப் பை எக்ஸ் மட்டும் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே எஃப் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. 12 டிவைடட் பை 35 உடைய வேல்யூஸ் நமக்கு என்ன வருது. ஸோ நம்மளுடைய ஃபார்மெட் பார்த்துக்கோங்க. 12 டிவைடட் பை 35 ஈக்குவல் டு 0.3428க்கு பக்கத்தில் 5 இருக்கிறதுனால ஒன்று ஆட் பண்ணி 29 நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 0.3429. next values f 18 divided by 40 0.45 வருது. நம்ம மேக்ஸிமம் 4 டிஜிட் எடுக்கிறதுனால மீதி இருக்கக்கூடிய 2 டிஜிட்டை நான் 00ன்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் நாட் வேல்யூ ஃபார் தட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 24 divided by 45 f divided by x 0.533 போயிட்டு இருக்கு. நம்ம வந்து 4 டிஜிட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 16 divided by 50. ஸோ 16 divided by 50 0.32, again adding 2 zeros. ஸோ நெக்ஸ்ட்டு 6 divided by 55 0.1091. ஏன் இங்கே 1னா நான் பக்கத்தில் 9 இருக்கிறதுனால 1 ஆட் பண்ணிட்டேன். 4 divided by 60 0.0667 66ன்னு போயிட்டுருக்கு. நான் 7 சொல்லி ஆட் பண்ணி நிறுத்தியாச்சு. இப்போ உங்களுடைய எஃப்னுடைய டோட்டல் 12 + 18 + 24 + 16 + 6 + 4 நம்முடைய 80ங்கிற வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 0 + 3429 + 0 + 0.4500 + 0.5333 + 0.3200 + 0.1091 + 0.0667.
ஸோ நம்முடைய டோட்டல் வேல்யூ 1.8220 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுடைய வேல்யூஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே என்னோட வேல்யூஸ் டோட்டல் ஃப்ரீக்வன்சி 8 summation f divided by x equal to 1.8220. ஸோ நம்மளுடைய வேல்யூஸ் இதுதான். அப்போ நம்மளுடைய இந்த வேல்யூஸ் ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்முலா சொன்னதுனால இப்போ டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். n டிவைடட் பை சமேஷன் f by x, that is equal to harmonic mean equal to 43.9078. Therefore the result harmonic mean equal to 43.98. ஸோ நம்மளுடைய டிஸ்கிரீட் சீரீஸ், இந்த டிஸ்கிரீட் சீரீஸ்க்கான ஹார்மோனிக் மீனுடைய டேபிள் ஃபார்மேட் பார்த்தாச்சு. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் f டிவைடட் பை எக்ஸுங்கிறத டேரெக்டாக போட்டாச்சு. அதனுடைய டோட்டல் எடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியாச்சு. என்னோட வேல்யூஸ் ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கான கண்டினியூஸ் சீரீஸ் ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டினியூஸ் சீரீஸ்க்கான ஒரு ஃபார்மேட் நம்ம பார்க்கலாம். ஸோ கேட்டுக்கக்கூடியது continuous series. Harmonic mean continuous series. As usual, find harmonic mean for the following data. கொடுத்துக்கக்கூடிய values class frequency. ஸோ அந்த class frequency என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் இன்டர்வல்ல நமக்கு கொடுத்துருக்கிறதுனால இந்த கொஷின் டேபிள் ஃபார்மேட் என்ன நம்ம எடுக்க போகிறோம், நம்மளுடைய கண்டினியூஸ் சீரீஸ்க்கான ஒரு continuous series கான 1 0 to 10 10 to 20 20 to 30 30 to 40 and 40 to 50. ஸோ இந்த மாதிரி ஒரு continuous series ஃபார்மேட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி 3 8 17 20 22. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க, இல்லைனா மிட் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக மிட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் அது வந்து கண்டினியூஸ் சீரீஸ்க்கான ஒரு கொஷின் டேபிள் ஃபார்மேட். ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கண்டினியூஸ் சீரீஸ்க்கான கொஷின் டேபிள் ஃபார்மேட். அப்போ அதில் என்ன கேட்டிருக்காங்க, ஹார்மோனிக் மீன். ஸோ நம்மளுடைய சொல்யூஷனில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஃபார்முலா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஃபார்முலா ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு கண்டினியூஸ் சீரீஸ்க்கான ஃபார்முலா n டிவைடட் பை சமேஷன் f டிவைடட் பை m மிட் பாயிண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து கிளாஸ் இன்டர்வலில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு வேல்யூஸ்க்கான மிட் பாயிண்ட்ஸுக்கு தான் நம்மளுடைய சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாட்டி n டிவைடட் பை சமேஷன் f இன்ட்டு 1 பை m. நீங்கள் இதில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மறக்கக்கூடாது, இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது என்னோட வேல்யூஸ் டோட்டல் ஃப்ரீக்வன்சி. இதை மறக்கவே கூடாது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. n டிவைடட் பை m மிட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால இது கண்டினியூஸ் சீரீஸ்க்கான ஒரு ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கான கால்குலேஷன் நம்ம போக போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கான கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எக்ஸு, செகண்ட் வேல்யூஸ் எஃப், மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்கக்கூடிய எஃப் டிவைடட் பை எம். இந்த வேல்யூஸ் நம்மளுடைய டேபிள் ஃபார்மேட் பாருங்கள். கிளாஸ் இன்டர்வல் ஒன்று கொடுத்துட்டாலே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஃபார்மேட் மிட் பாயிண்ட்ஸ் நமக்கு வேணும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் 0 to 10 10 to 20 20 to 30 30 to 40 40 to 50. ஸோ எதனுடைய டோட்டல் வேணுமோ 3 8 17 20 22. எக்ஸோட டோட்டல் நமக்கு தேவையில்லை. ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல் பார்த்துக்கோங்க. மிட் பாயிண்ட்ஸ் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 0 + 10 டிவைடட் பை 2 5 10 + 10 30 டிவைடட் பை 2 15 50 டிவைடட் பை 2 25
70 divided by 2 35, 90 divided by 2 45. மிட் பாயிண்ட்ஸினுடைய டோட்டலும் நமக்கு தேவையில்லை. எதனுடைய டோட்டல் தேவை? எஃப்னுடைய டோட்டலும் எஃப் பை எம்னுடைய டோட்டலும் நமக்கு தேவைப்படுது. இதை செக் பண்ணிக்கோங்க. எஃபோட டோட்டல் 3 + 8 + 17 + 20 + 22 நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் 70. எஃப் இங்கே இருக்குது, எம் இங்கே இருக்குது, மாற்றி டிவைட் பண்ணுறாதீங்க. எஃப் டிவைடட் பை எம் 3 divided by 5 equal to 0.6 வருது. நான் ஒரு 3 zeros ஆட் பண்ணி 4 digitல ஸ்டாப் பண்ணுறேன். 8 divided by 15 0.533. So 17 divided by 25 17 divided by 25 6800. 20 divided by 35 0.5720. F divided by M. 22 divided by 45 0.4884. ஸோ இதனுடைய டோட்டலை ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 8.9940. ஸோ நம்முடைய கால்குலேஷனில் என்னோட வேல்யூஸ் 70, சமேஷன் எஃப் டிவைடட் பை எம்மோட வேல்யூஸ் 8.9940. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு, நான் ஃபார்முலா ஸ்டெப்லெஸ் ஃபார்முலா சொன்னதுனால டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். என் டிவைடட் பை சமேஷன் எஃப் பை எம். ஸோ ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு 70 divided by 8.9940 7.7840. So therefore the final third step ஆன நம்மளுடைய ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு 7.7830. ஸோ இது நம்மளுடைய கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ஹார்மோனிக் மீன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரீட் சீரிஸ் கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ஒரு ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ஃபார்மேட். எந்த கண்டினியூஸ் சீரிஸ் கொடுத்தாலும் மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அவங்க மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு சமேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன கேட்குறாங்களோ அதை டேபிள் ஃபார்மேட்டாக ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.